السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لينفق ذو سعة من سعته ومن قدر عليه رزقه فلينفق مما آتاه الله. قال النبي صلى الله عليه وسلم: الصدقة على المسكين صدقة وهي على ذي الرحم ثنتان صدقة وصلة أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் ஈருலக சர்தார் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியின்கள், தபா தாபியின்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமாம். பெரும்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் பெரும் கிருபையினால் புனித ரமலான் மாதத்தை அடைந்து 12ஆம் நாள் தராவீகை நிறைவு செய்து அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை உடல் ஆரோக்கியத்தை தந்து அமல் செய்ய வாய்ப்பளித்த அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மீதமுண்டான நாட்களிலேயும் முழுமையான உடல் ஆரோக்கியத்தோடு அதிகம் நல்லமல்கள் செய்த நல்லவர்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்தல் புரிவானாக. ஆமீன். இன்றைய தலைப்பு குடும்ப பட்ஜெட். ஒமா அன்ஃபக்தும் மின் ஷைஇன் ஃபஹுவ யுக்லிஃபு. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்வான், நீங்கள் எதை செலவு செய்தாலும், நீங்கள் என்ன செலவு செய்தாலும் ஃபஹுவ யுக்லிஃப், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அதற்கு பகரத்தை தருவார். நீங்க எவ்வளவு தான தர்மங்கள் செய்தாலும் அதை விட பன்மடங்காக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உங்களுக்கு திருப்பி தருவார். இங்க சொல்லப்படுகிற இந்த நஃபகா, செலவு, ஒமா அன்ஃபக்தும் அப்படின்னா நீங்கள் எதவு செலவு செய்கிறீர்களோ அது திரும்ப உங்களுக்கு கிடைக்கும். நல்லதா போச்சு. நமக்கு பிரச்சனையே அதுதான். செலவு பண்றதுதான், செலவு தான் ஆகிட்டே இருக்கு, வரவு வரமாட்டேங்குது. அதுதான் பிரச்சனை. அல்லாஹ் சொல்றான், நீங்க செலவு பண்ணிக்கிட்டே இருங்க, நான் டபுள் மடங்கு அவங்களுக்கு திரும்ப தந்துகிட்டே இருக்கேன் அப்படிங்கன்னா அதுக்கு சில மெத்தட் இருக்கு, சில வழிமுறைகள் இருக்கு. அந்த முறைப்படி செலவு செய்தால் உண்மையிலேயே அது ரிட்டர்ன் கிடைக்கும். இன்னும் சொல்ல போனா இந்த உலகத்திலேயும் கிடைக்கும், அது அல்லாம நாளைக்கு மறுமையிலேயும் அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா தருவார். அதுதான் சதகாக்கள், தான தர்மங்கள். ஒரு சில நபர்கள்ட்ட இப்படி சில குணங்கள் இருக்கும். சில பேர் இப்படி இருப்பாங்க, சில பேர் அப்படி இருப்பாங்க. குடும்பத்துக்கு, நம்முடைய மனைவி மக்களுக்கு, பெற்றவங்களுக்கு அப்படின்னா தாராளமா செலவு செய்வாங்க சில பேர். ஆனா இதே விஷயம் அடுத்தவங்களுக்கு, ஒரு ஏழைக்கு, ஒரு பள்ளிக்கு, மதரசாக்கு, ஏதோ மற்ற விஷயங்கள் வரும்போது கஞ்சத்தனம் பண்ணுவாங்க. அதுல அவ்வளவா கை நீளாது. சில பேர் இருக்காங்க, வெளியில டேங்கப்பா கேட்கவே வேணாம், அள்ளி அள்ளி வீசுவார், ஊருக்கெல்லாம் கொடுப்பார், பயங்கரமா கொடுப்பார், எல்லாத்துக்கும் செய்வார்.
ஆனா வீட்டுக்குள்ள தன்னுடைய மனைவிக்கோ, தன்னுடைய பிள்ளைகளுக்கோ, தன்னுடைய பெற்றோர்களுக்கோ, தன்னுடைய உறவுகளுக்கோ, அண்ணன் தம்பிகளுக்கோ அவங்களுக்கு கொடுக்க சொன்னா மட்டும் கணக்கு பார்ப்பார். இப்படி சில பேர் இருப்பாங்க. இங்க நாம பார்க்கக்கூடியது இவங்க இந்த 2வது கேட்டகரியில உள்ளவங்க. நீங்க சில பேரை பாருங்க, இந்த வீடியோலாம் ரொம்ப பேர் அங்க போனார், யாராவது ஒரு கஷ்டம்னு வாய் திறந்துட்டா போதும், உடனே அங்க அவர் போய் நிற்பார். உடனே அவருக்கு உண்டான அந்த கஷ்டத்தை உடனே நீக்கிடுவார். எல்லாம் செய்வார். அவங்களுக்கு வீட்டை கட்டி கொடுப்பாரு, இவங்களுக்கு கடையை வச்சு கொடுப்பாரு, அவங்களுக்கு பைக் வாங்கி கொடுப்பாரு, எல்லாம் பண்றாரு. அவங்க அப்பாவும் அம்மாவும் குடிசையில தான் வந்துட்டு இருக்கிறார். ஏன் கண்டுக்க மாட்டேங்கிறார்? ஏன் கண்ணுக்கு தெரியலையா? ஊருக்கெல்லாம் செய்யறாரு, பயங்கரமா பண்றாரு. ஆனா தன்னுடைய குடும்பத்தை, தன்னுடைய பெத்தவங்க இன்னும் அந்த குடிசையில தான் இருக்காங்க. அவங்க சிரமப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க, ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாம சிரமப்படுறாங்க. ஆனா அவங்களை கண்டுக்கிறதுக்கு ஆள் இல்லை. அப்ப மார்க்கம் என்ன செய்யுது அப்படின்னா, நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க, முதல்ல குடும்பம்னா என்ன? ஃபர்ஸ்ட் அது குடும்பத்துக்கு தானே பட்ஜெட் போட போறோம். ஃபர்ஸ்ட் குடும்பம்னா என்ன? யாராவது ஒரு பையனை எழுப்பி, என்னடா குடும்பம், உங்க வீட்டுல எத்தனை பேர்ரா, ஃபேமிலியில எத்தனை பேர் அப்படின்னா டக்குன்னு சொல்லிடுவான். நாங்க 3 பேர், நானு, எங்க அத்தா, எங்க அம்மா, முடிஞ்சு போச்சு. கொத்த பிள்ளையா இருக்கா, கூட அண்ணனோ அக்காவோ தங்கச்சோ தம்பியோ யாராவது இருந்தா 4 பேர், அதோட முடிஞ்சு. அதான் ஃபேமிலி. குடும்பம் அப்படிங்கிறது அதுதான். ஆனா உண்மையிலே குடும்பம்ங்கிறது அப்படி கிடையாது. எப்ப இப்படி ஆச்சு அப்படின்னா, எப்ப கல்யாணம் முடிஞ்ச உடனே தனி ரேஷன் கார்டு வாங்கணுமோ அப்ப இப்படி ஆயிப்போச்சு. ஃபேமிலி கார்டுனா அந்த 3 பேர் தான் இருக்கு. ஆனா முதல்லலாம் ரேஷன் கார்டுல அப்படி இருக்காது. ரேஷன் கார்டுல பாத்தீங்கன்னா 15 பேர் இருக்கும் ஒரு ரேஷன் கார்டுல. அத்தா இருப்பாரு, அம்மா இருப்பாங்க, பிள்ளைங்க இருப்பாங்க, அவங்களுடைய மாமனார் இருப்பாரு, மாமியார் இருப்பாங்க, எல்லாமே ஒரு ரேஷன் கார்டு தான். ஒரே ரேஷன் கார்டுல 15 பேர் இருக்கும். 15 பேருக்கு ரேஷன் பொருள் வாங்குவாங்க. அப்ப ஃபேமிலி அப்படிங்கிறது 15 பேரா இருந்துச்சு. இப்ப எப்ப கல்யாணம் முடிஞ்ச உடனேயே ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ண ஆரம்பிச்சோமோ அப்ப ஃபேமிலி அப்படிங்கிறது 2, அப்புறமா புள்ள பிறந்தா 3, அதோட நின்றதே தவிர அது அதிகமாக மாட்டேங்குது. அதை பார்த்தோ என்னவோ நம்ம பிள்ளைங்களும் அப்படியே புரிஞ்சுக்கிறாங்க. ஆமா, ஃபேமிலி அப்படின்னா நாம, நம்ம அத்தா அம்மா, பினிஷ், புரிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அவங்க அத்தா அம்மா இருப்பாங்கல்ல, பாட்டி தாத்தா, அவங்க எல்லாம் ஃபேமிலியில வரமாட்டாங்க. அப்புறம் இவருடைய அண்ணன் தம்பி, பெரியத்தா சின்னத்தா, அவங்களும் ஃபேமிலியில வரமாட்டாங்க. அப்புறம் மாமி அத்தை, அவங்களும் ஃபேமிலியில வரமாட்டாங்க. ஃபேமிலிங்கிறது நாமும் நம்மளை பெற்றவங்களும் அல்லது நம்முடைய பிள்ளைகள் மட்டுமோ இல்லை. ஃபேமிலி அப்படிங்கிறது நாம, நம்மளை பெற்றவங்க, நாம பெற்றவங்க, அப்புறம் நம்முடைய உறவுகள், நம்ம உடன் பிறந்தவங்க, இவங்க எல்லாம் சேர்ந்துதான் குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எப்ப பட்ஜெட் போடுறதா இருந்தாலும் நம்ம ஃபேமிலிக்கு, பொண்டாட்டி பிள்ளைக்கு அதோட நிப்பாட்டி கொள்ளக்கூடாது, நிறுத்தி கொள்ளக்கூடாது. நம்முடைய உறவுகள்ல சிரமப்படுறவங்க, கஷ்டப்படுறவங்க, அண்ணன் தம்பி சிரமப்படுறாங்களா, அக்கா தங்கச்சி சிரமப்படுறாங்களா, யார் எப்படி இருக்கிறாங்களோ அதே மாதிரி அக்கா அம்மா பெற்றோங்க, இவங்களுக்கும் சேர்த்துதான் எப்பவுமே நம்முடைய பட்ஜெட் இருக்கணும். எந்த அளவுக்குன்னு சொன்னா, கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க, இன்ன மாலக்க லி அபீக்க, நீ சம்பாதிக்கிற சொத்து இருக்குல்ல, நீ சம்பாதிக்கிற சொத்து உன்னுடைய அத்தாவுக்கு சொந்தமானது. இதெல்லாம் அறியாம போச்சு. நீ தான் சம்பாதிப்ப, கஷ்டப்படுவ, ஆனா சொத்துக்குண்டான உரிமையாளர் யாருன்னு சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அத்தா தான். உடனே அத்தாலாம் சந்தோஷப்படக்கூடாது. நல்லதா போச்சு, இப்படி ஒரு ஹதீஸ் இருக்கா, இவ்வளவு நாளா தெரியாம போச்சே, இனி பாத்துக்கிறான் அவனை அப்படின்னு சொல்லி உடனே கோதால இறங்கிடக்கூடாது. அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, அத்தாவுக்கு உன் சொத்துல அதிக உரிமை இருக்குன்னு அர்த்தம். அத்தாவை விட்டுட்டு அம்மாவை விட்டுட்டு உன் சொத்து கிடையாது. நீ இன்னைக்கு நல்லா இருக்க, நீ இன்னைக்கு சொத்து சம்பாதிக்கிற, நீ இன்னைக்கு உங்ககிட்ட வருமானம் வருதுன்னா காரணம் இருந்தது யாரு? உன்னை பெற்றவங்க தானே. பெத்து எவ்வளவு சிரமப்பட்டு உன்னை வளர்த்து கஷ்டப்பட்டு, நீ எவ்வளவோ படிக்க மாட்டேன்னு தலைகீழ நின்று கூட சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு போய், எத்தனை தடவை பிரின்சிபல் ரூமுக்கு கூட விட்டுருப்பாங்க அத்தாவையோ அம்மாவையோ, அங்கெல்லாம் போய் தலை குனிஞ்சு நின்று, அவர் படிக்கும்போது கூட அப்படி இருந்திருக்க மாட்டார் பாவம். நம்மளை படிக்க வைக்கிறதுக்குள்ள அவர் போதும் போதும் ஆகி இவ்வளவு சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு படிக்க வச்ச பின்னாடி இன்னைக்கு நாம 4 காசு சம்பாதிக்கிறோம். 4 காசு சம்பாதிக்க ஆரம்பிச்ச உடனேயே ஒரு கெத்து வந்துருது.
நான் தான் எல்லாம். இனி அத்தாவோ என்ன நீங்க கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. நான் சம்பாதிக்கிறேன், எனக்கு தெரியும் எப்படி செலவு பண்ணணும்னு எனக்கு தெரியும். அத்தாலாம் வேற மாதிரி ஆயிடுறாரு. அம்மாலாம் எந்த அளவுக்குன்னா அத்தாட்ட தேவையாகிற மாதிரி. அதனாலதான் பலரும் எப்படி நினைக்கிறாங்கன்னா, கடைசி மூச்சு வரைக்கும் பிள்ளைங்க கையெல்லாம் எதிர்பார்க்க கூடாது, நமக்குன்னு ஒரு வியாபாரம் இருக்கணும், நமக்குன்னு ஒரு தொழில் இருக்கணும், கடைசி மூச்சு வரைக்கும் நம்ம கையால சம்பாதிச்சு நாம சாப்பிட்டுட்டு மூத்தா போயிடணும். இப்படிதான் அத்தா நினைக்கணும், தப்பில்லை. ஆனா ஒரு புள்ள எப்படி நினைக்கணும் தெரியுமா? எங்க அத்தாவை நான் உட்கார வச்சு ராஜா மாதிரி உட்கார வச்சு சாப்பாடு போடணும். எனக்காக எங்க அத்தா எவ்வளவு சிரமப்பட்டாரு, எங்க அம்மா எவ்வளவு சிரமப்பட்டாங்க. இப்ப நான் நல்லா இருக்கேன், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் என்ன நல்லா வச்சிருக்கிறான்னா எங்க அத்தாவையோ எங்க அம்மாவையோ கஷ்டப்பட விடக்கூடாது. அவங்க கடைசி காலத்துல சந்தோஷமா இருந்து நிம்மதியா இருந்து என்ன ஆசைப்படுறாங்களோ ஹலாலான ஆசைகள் அதெல்லாம் நான் நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு புள்ள ஆசைப்படும். அப்ப ஒரு பிள்ளைக்கு உண்டான சம்பாத்தியத்துல அவனுடைய சொத்துல அதிக உரிமை ஒரு பெற்றவங்களுக்கு இருக்கு, தன்னுடைய மனைவிக்கு தன்னுடைய பிள்ளைகளுக்கு இருக்கு. குடும்பத்துக்கு செலவு பண்ணும் போது ஓவர் கஞ்சத்தனம் பண்ணக்கூடாது, அதுக்காக இஸ்ராஃபும் பண்ணக்கூடாது, அதுவும் தப்பு. நம்ம ரெண்டுமே செய்யறோம். ஒரு கூட்டத்தை எடுத்துட்டீங்கன்னா அவங்க இஸ்ராஃப், என் பிள்ளைக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு கோதால இறங்கிடுறது. பிள்ளைக்கு கல்யாணமா கடனை வாங்கி கஷ்டத்தை வாங்கி வட்டிக்கு கடன் வாங்கி பேருக்காவது பெரிய மண்டபத்தை பிடிச்சி அதுல நைட்டு வச்சு டெக்கரேட் பண்ணி என்னென்ன முடியுமோ எவ்வளவு செலவு பண்ண முடியுமோ. ஏன் என் பிள்ளைக்கு நான் செலவு செய்யறேன், என் பிள்ளைக்கு செலவு செய்யறதுல நான் கஞ்சத்தனமா இருக்கக்கூடாது. இது இஸ்ராஃப், இது வீண் விரயம். இப்படி செய்ய சொல்லல, கஞ்சனா இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா ஒருத்தர் நம்ம ஒரு மனைவியை கைப்பிடிக்கிறோம், நிக்காக முடிக்கிறோம் அப்படின்னா நிக்காக முடிச்ச உடனே கபில்தோ நிக்காக சொல்றோம்ல, அந்த வார்த்தை அஜத் சொல்லி தருவாரு, சொல்லி தந்தோம் நம்ம சொல்லுவோமே. கபில்தோ நிக்காக சொன்ன உடனேயே ஒரு கணவன் மீது என்ன அவசியம் ஆயிடும் அப்படின்னா அந்த பெண்ணுக்குண்டான உணவு கொடுப்பது, அவளுக்குண்டான உடை கொடுப்பது, அவளுக்குண்டான உறைவிடம் வீடு கொடுக்கிறது, இந்த மூணும் கம்பல்சரி அந்த கணவனுக்கு கடமையாகும். கபில்து நிக்காக நான் இந்த பொண்ணை என் பொண்டாட்டியா ஏத்துக்கிட்டேன் அப்படின்னா சந்தோஷமா இருக்கிறதுக்கு மட்டும் மனைவி அல்ல. என்னெல்லாம் கபில்து, நான் இவளுடைய உணவுக்கு கபில்து பொறுப்பெடுத்துக் கொண்டேன், நான் இவளுடைய உடைக்கு கபில்து பொறுப்பெடுத்துக் கொண்டேன், நான் இவளை தங்க வைக்கிறதுக்கு உண்டான இடத்துக்கு கபில்து பொறுப்பெடுத்துக் கொண்டேன். இந்த மூணும் ஒரு ஆணுக்கு கம்பல்சரி அவசியமாயிடும். இந்த மூணையும் கண்டிப்பா கொடுத்தாலும் இதுல மாற்றுக்கிறதுக்கு வழியே கிடையாது. இதுக்கு இடம் கொடுக்கணும், உடுக்க உடை கொடுக்கணும், அப்புறம் சாப்பாட்டுக்கு உண்டான ஏற்பாடு செய்யணும். ஃபர்ஸ்ட் பெருனா தலை பெருனா உங்க அத்தா வீட்டுல போய் ஏதாவது வாங்கிட்டு வா, எனக்கும் சேர்த்து பேண்ட் ஷர்ட் வாங்கிட்டு வா அப்படிலாம் செய்யக்கூடாது. அதெல்லாம் நல்ல ஆம்பளைக்கு அழகல்ல, அது நல்ல ஆணுக்குண்டான அழகா இருக்கக்கூடாது. மாமனாரா விரும்பி கொடுக்குறாரு, அது வேற விஷயம், வாங்கிக்கலாம்ல, சரி அது பிரச்சனை இல்லை. நாமளா வம்படியா என்ன செய்யக்கூடாது, பொண்டாட்டிய விரட்டி விடக்கூடாது. உங்க வீட்டுக்கு போ, உங்க வீட்டுல போய் அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வா அப்படி சொல்லி என்ன செய்யக்கூடாது, அனுப்பக்கூடாது. அது ஒரு ஆண் மகனுக்கு உண்டான அழகல், இவனுக்கு தான் கடமை. அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உனக்கு வசதி இருந்தால் திருமணம் முடித்துக்கொள், ஃபல்யத்தஸவ்வஜ். உனக்கு வசதி இருந்தால், வசதி இருந்தால்னா மனைவியை சந்தோஷப்படுத்துற ஆற்றலும் இருக்கணும், உன் மனைவியை வச்சு காப்பாத்துற வசதியும் வாய்ப்பு இருக்கணும், சம்பாத்தியம் இருக்கணும். அப்படி வாய்ப்பு இருந்தா கல்யாணம் முடியும். அதுக்குண்டான வாய்ப்பு இல்லை அப்படின்னா ஃபல்யஸும், நோன்பு வச்சுக்க, அது உனக்கு நல்லது. உன்னுடைய இச்சையை கட்டுப்படுத்துவதற்கு நோன்பு பெஸ்ட். அதிகமா நோன்பு வை, நோன்பு வச்சுட்டு இரு. எப்ப உனக்கு வசதி வருதோ, உன்னால கல்யாணம் முடிக்க முடியும்ன்ற நிலைமை வருதோ அப்ப கல்யாணம் முடிச்சுக்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்கறதுக்கு என்ன காரணம்? எப்ப கல்யாணம் முடிக்கிறோமோ அப்ப அந்த மனைவிக்கு உண்டான உரிமை, அவளுக்கு என்ன தேவையோ அதை நம்ம கொடுக்கணும். வஅலல் மௌலூதி லஹு ரிஸ்குஹுன்ன வ கிஸ்வத்துஹுன்ன பில் மஅரூஃப். சூரத்துல் பக்கரா 2வது அத்தியாயத்துல 233வது ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், வஅலல் மௌலூதி லஹு, உன்னுடைய மனைவிக்கு அப்படி சொல்லல அல்லாஹ், உனக்காக குழந்தை பெற்று தருகிற பெண்ணுக்கு அப்படின்னு சொல்றான். மனைவி என்ன சொல்றான், உனக்காக குழந்தை பெற்றா, உன்புள்ளதான் அது. உனக்காக குழந்தை பெற்று தருகிற மனைவிக்கு உன் மீது என்ன கடமை, ரிஸ்குஹுன்ன வ கிஸ்வத்துஹுன்ன, அவளுக்குண்டான உணவு கொடுப்பதும் உன் கடமை, அவளுக்குண்டான உடை துணிமணிகள் கொடுப்பதும் உனக்கு கடமை. எப்படி கொடுக்கணும், பில் மஅரூஃப், நல்ல விதத்துல கொடுக்கணும்.
நல்ல விதத்துல கொடுக்கணும். ஆஃபர் போட்டான், ஆஃபர்ல கிடைச்சது, பாதி ரேட்ல கிடைச்சது, ஒண்ணும் இல்லாம அப்படிலாம் வந்து அள்ளி கொண்டு வந்து போட்டுற கூடாது. நம்ம மனைவின்னு சொன்னா தப்பா போயிடும். சரி, ஏன் மனைவி நல்லது கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கணும் ஒவ்வொருத்தரும். என் ஒய்ஃப், என் மனைவி நல்லது கொடுக்கணும், என் புள்ள நல்லது கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கணும். சில இடங்கள்ல இப்படி நடக்கும். கணவனுடைய வருமானம் ரொம்ப கம்மியா இருக்கும். ஆனா கம்மியான வருமானம் இருக்கும்போது மனைவி பாடா படுத்தி எடுத்துருவான், உச்சந்தலை பிடிச்சி உயிர்ந்து எடுத்துருவான். நீங்க தான் 1 லட்சம் ரூபா வாங்குறீங்களே, ஆமா, அப்ப 50,000 ரூபாய்க்கு படம் வாங்கி கொடுங்க. என்ன கெட்டு போச்சு? இல்லம்மா, அது இருக்கு, இது இருக்கு, இஎம்ஐ இருக்கு, வீட்டு இஎம்ஐ இருக்கு, கார் இஎம்ஐ இருக்கு, எல்லா இஎம்ஐ வரிசையா இருக்கு, அதெல்லாம் கட்டி அதெல்லாம் முடியாது, எப்படியாவது சேர்த்து வச்சு எனக்கு எடுத்து கொடுங்க, பக்கத்து வீட்டுக்காரனை பாருங்கன்னு ஆரம்பிச்சிருவான். அப்ப அதுக்கு என்ன பண்றது அப்படின்னா, அல்லாஹ் அதுக்கு ஒரு வழி சொல்றான். சூரத்து தலாக்ல 7வது வசனத்துல, லியுன்ஃபிக் து சஅத்தின் மின் சஅத்தி, எவ்வளவு செலவு பண்ணும் நம்முடைய மனைவிக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய குடும்பத்துக்குன்னு நம்ம எவ்வளவு செலவு பண்ணோம் அப்படின்னா அல்லாஹ் கணக்கு சொல்றான். லியுன்ஃபிக் து சஅத்தின் மின் சஅத்தி, உனக்கு என்ன வருமானம் இருக்கிறதோ, உனக்கு என்ன முடியுமோ அந்த அளவுக்கு நீ செலவு செய். நீ அளவுக்கு மீறி செலவு செய்யணும்னு சொல்லல. அவங்க அப்படி இருக்காங்க அதனால நீ இப்ப இப்படி இருக்கணும் அப்படி இல்லை. நமக்கு ஒரு ஆணுக்கு அவனுக்கு என்ன சம்பாத்தியம் இருக்கோ, அவனால என்ன சம்பாதிச்சுட்டு வரானோ, அவனுக்கு என்ன இது இருக்கோ அந்த அளவுக்கு தன்னுடைய மனைவி மக்களுக்கு அவன் செய்யணும். ஒமன் குதிர அலைஹி ரிஸ்குஹு, ஒருவேளை அவனுடைய ரிஸ்க் அவனுக்கு நெருக்குதலாக ஆக்கப்பட்டால், சிலர் அப்படி நடக்கும். ஒரு காலத்துல நல்லா இருக்கும், நல்லா இருக்கும் போது நல்லா வாங்கி கொடுத்துருப்போம், நல்லா செஞ்சிருப்போம், எல்லாம் நடந்திருக்கும். திடீர்னு ஆபீஸ்ல நிறுத்திருப்பான் ஏதாவது காரணங்கள் சொல்லி. அப்புறம் 3 மாசத்துக்கு சம்பாத்தியமே இல்லாம வீட்லயே உட்கார்ந்துருப்பார் பாவம். அங்கங்க வேலை கிடைக்காதான்னு சேர்ந்து அலைஞ்சிட்டு இருப்பார் மாப்பிள்ள. ஆனா அதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது. பெருநா வந்தா புது ட்ரெஸ் வேணும், பெருநா வந்துடுச்சு, இல்லம்மா 3 மாசமா சும்மா வெட்டியா போய்கிட்டு இருக்கேன், சோறு திங்கிறதே கஷ்டமா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஒரு பெருநாளைக்கு கூட சந்தோஷமா இருக்கிறது இல்லைன்னு கண்ணீர் வடிக்க ஆரம்பிச்சா போச்சு. கடனையாவது எதையாவது போய் வாங்கிட்டு வந்து அது எப்படியாவது ஒரு சேலையை எடுத்து கொடுத்தா தான். அப்படி இருக்கக்கூடாது ஒரு மனைவி. அல்லாஹ் சொல்றான், ஒமன் குதிர அலைஹி ரிஸ்குஹு, ஒருவேளை உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ரிஸ்கில் குறைவு ஏற்பட்டால் ஃபல் யுன்ஃபிக் மிம்மா ஆத்தாஹுல்லாஹ், அப்ப அல்லாஹ் அவனுக்கு எதை கொடுத்தானோ அதிலிருந்து அவன் செலவு செய்யட்டும். அப்ப அந்த சம்பாத்தியத்துக்கு தோதுவான். இப்ப நமக்கு என்ன சம்பாத்தியம் இருக்கோ, நமக்கு என்ன வருமானம் இருக்கிறதோ அந்த வருமானத்துக்கு தோதுவாக அவன் செலவு செய்யட்டும். அப்ப ஒவ்வொரு மனிதனும் யாரையும் பார்த்தல்ல, அவர் அப்படி வாங்கி கொடுத்தா நம்மளும் இப்படி வாங்கி கொடுக்கணும், இவர் அப்படி வாங்கி கொடுத்தா அவரும் அப்படி வாங்கி கொடுக்கணும், அது அல்ல. ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில நமக்கு என்ன முடியுமோ, நம்மளுடைய பொருளாதாரம் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு மனைவி மக்களுக்கு உண்டான ட்ரெஸ் எடுத்து கொடுக்க வேண்டிய கடமை. நீங்க பாக்குறத பார்த்தா அதெல்லாம் நல்லாதான் சேர்த்து எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம், எங்களுக்கு தான் பேண்ட் சட்டை இல்லாம பீரோவை காலியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரியல. அவங்களும் அப்படி நினைக்கணும்ல, அவங்களும் அப்படி நினைக்கணும். சரி, நமக்கு தான் இவ்வளவு சேலை இருக்கு, நமக்கு தான் இவ்வளவு ட்ரெஸ் இருக்கு, அது மாதிரி ஃபுல்லா வச்சிருக்கிறோமே, பாவம் அந்த மனுஷன் தான் டெய்லி வெளியில போயிட்டு வர்றாரு, அவருக்கு தான் இன்னும் 4 பேண்ட் ஷர்ட் வேணும் அப்படின்னு என்ன செய்யணும். குடும்ப பட்ஜெட்டுங்கிறது வெறும் கணவன் மட்டும் செலவு பண்றது இல்லையே, மனைவி கொண்டானதை மனைவியே செலவு பண்ணணும், மனைவியும் ஆசைப்படணும், தன்னுடைய கணவனுக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படணும், வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்படணும், ஆசைப்பட்டு செய்யணும் இல்லையா? அதான குடும்பம். 2 பேரும் மாறி மாறி ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் செஞ்சுக்கிறதுக்கு பேர் தானே குடும்பம். அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, எம்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட அதிகமாக சம்பாதிச்சவங்க. கல்யாணம் முடிக்கும் போது பெரிய கோடீஸ்வரி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா அம்மாட்ட வேலை செஞ்சவங்க. அப்ப முதலாளி அம்மாட்ட எவ்வளவு காசு இருக்கும், எவ்வளவு பவர் இருக்கும். முதலாளி அம்மாட்ட இருந்த ஒட்டுமொத்த பணமும் ஒட்டுமொத்த சொத்தும் ஷோபே அபி தாலிப்ல அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சாப்பிடுவதற்கு வழி இல்லாம இலைதலைகள்லாம் எடுத்து சாப்பிடும் போது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணீர் வடிப்பாங்க. கண்ணீர் வடித்து சொல்லுவாங்க, இந்த ஹதீஜா, கோடீஸ்வரியாக வாழ்ந்த இந்த ஹதீஜா எனக்காக இந்த ஹதீஜா தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் செலவு செய்றா, என்னுடைய மார்க்கத்துக்காக சொத்துக்களை எல்லாம் செலவு செய்யற ஹதீஜா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க.
ஒரு கட்டத்துல கணவனுடைய சிரமம் இருக்கு, கணவன் கஷ்டப்படுறாரு அப்படிங்கும் போது, மனைவிட்ட பணம் இருக்கு, மனைவிட்ட காசு இருக்குங்கும் போது மனைவி செலவு செய்ய தயாராகணும். கணவன் கேட்டு வம்படியா வாங்கக்கூடாது. நீதான் போட்டு வந்தியே உங்க வீட்டுல இருந்து 30 பவுன். இப்ப ரொம்ப பேரு கல்யாண வீட்டுல மனைவி ஏதாவது நகை போட்டு வந்தா அது என்னமோ இவனுக்கே சொன்ன மாதிரியே தான் பேசுறான். கிடையவே கிடையாது. லிர்ரிஜாலி நசீபும் மிம்மக்தஸபும் வலின் நிசாஇ நசீபும் மிம்மக்தஸப்ன அல்லாஹ் சொல்ற வார்த்தை. ஒரு ஆண் சம்பாதிக்க கூடியது ஆணுக்கு சொந்தம், ஒரு பெண் சம்பாதிக்க கூடியது பெண்ணுக்கு சொந்தம். அவ்வளவுதான். அவங்க அம்மா அவளுக்கு போட்டாங்க, அவங்க அத்தை அவளுக்கு போட்டாங்க, அதுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? கல்யாணம் முடிஞ்சதுனால நம்ம மனைவிட்ட நகை இருக்கு, அவ்வளவுதானே தவிர அந்த நகை நமக்கு சொந்தமா? கிடையவே கிடையாது. ஜக்காத் கொடுக்கிற நியதிகள் வருது இல்ல, ஜக்காத்துடைய சட்டங்கள்ல பார்ப்போம். ஜக்காத்துடைய சட்டங்கள் பார்க்கும்போது மனைவி அணிந்திருக்கக்கூடிய அந்த நகைக்கு மனைவியின் மீது ஜக்காத் வாஜிப், மனைவி ஜக்காத் கொடுக்கணும். கணவன்கிட்ட பணம் இருந்தா கணவன் ஜக்காத் கொடுக்கணும். மனைவியினுடைய நகைக்கு கணவன் மீது கடமை இல்லை. ஆனா ஒரு புருஷன் இல்லையா முன்னாடி அவன் எங்க கொடுப்பாரா, அவளுக்கா நானே கொடுக்குறேன் அப்படின்னு முன் வந்து கொடுத்தால் கூடும், அது வேற. ஆனா ஜக்காத் யாருக்கு கடமை? அந்த நகைக்கு அந்த பெண்ணு தான் கொடுக்கணும். அப்போ ஒரு கணவன் என்ன செய்யக்கூடாதுன்னா, இவன் சிரமப்படுறான், கஷ்டப்படுறான், இவன் கஷ்டப்படும் போது மனைவிட்ட நகை இருக்கு, அவள்கிட்ட அதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குன்னா அதை இவன் பறிக்க கூடாது. வம்படியே கேட்டு நீ எதுக்கு சும்மா வச்சிருக்க, தேவையில்லாம கொண்டா, நான் வியாபாரம் பண்ண போறேன். இவனுடைய வியாபார லட்சணம் அவளுக்கு தெரியும், இவன் என்ன கிழிப்பான் அப்படின்றது அவளுக்கு தெரியும். இவதான் பார்த்துட்டு இருக்காளே, குடும்பம் நடத்துறா, 20 வருஷமா குடும்பம் நடத்துறா, 30 வருஷமா குடும்பம் நடத்துறா. இவர் ஒவ்வொரு தடவையும் இப்படித்தான் 10 லட்ச ரூபா வாங்குவாரு, கொம்பைக்கு போடுவாரு, போட்டு ஒண்ணும் இல்லாம 2 வருஷத்துக்கு திரும்பி வருவாரு. அப்புறம் இன்னொரு 5 லட்ச ரூபா கொடுப்பாரு, அப்ப கொடுப்பா. அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள்ல அதையும் ஒண்ணும் இல்லாம ஆகிட்டு வருவாரு. இவருக்கும் வியாபாரத்துக்கும் செட் ஆகாதுன்னு அவளுக்கு தெரியும், மனைவிக்கு தெரியும். அதனால உங்களுக்கு இது செட் ஆகாது, நீங்க வேலைக்கு போங்க. இல்ல நீ வச்சிருக்கல்ல, அது யாருக்கு? நமக்கு தானே. அப்ப மட்டும்தான் நமக்கு கண்ணு தெரியும். அப்ப மட்டும் இது நமக்கு தானே, நம்ம வாழ்க்கை சிறக்கிறதுக்கு தானே. நீ இப்படி வம்படியா எதையுமே திணிக்க கூடாது. இருக்கும் தீனுக்கும் வலிய தீன். தீனும் அப்படித்தான், நகையும் அப்படித்தான். உன் மார்க்கும் அவனுக்கு, என் மார்க்கும் எனக்கு. தமிழ் நான் கத்துக்கிறேன்னு கத்துக்கிறேன், இந்தியை திணிக்காத. அதே மாதிரி நகை ஏன் நகை, நம்ம நகை அப்படின்னு நீ என்ன செய்யாத, புடிச்சு வம்படியா அவள்கிட்ட இருந்து வாங்கணும்னு நினைக்க கூடாது. ஆனா ஒரு மனைவி என்ன நினைக்கணும்? தன்னுடைய கணவன் கஷ்டப்படும் போது, கஷ்டப்படுறாரு, சிரமப்படுறாரு, இந்த நகையை வச்சு நான் என்ன செய்ய போறேன், அவருக்கு இந்த நகையை கொடுத்தா அவர் கொஞ்சம் வியாபாரத்துல முன்னணியில வந்துருவாரு, அப்புறம் நம்ம தானே சந்தோஷமா இருக்க போறோம், நம்ம தானே நிம்மதியா இருக்க போறோம் அப்படின்னு ஒரு பெண் தானாக முன்வரும், தானாக முன்வந்து செய்யணும். ஆனா ஒரு கணவனுக்கு ஒரு பெண்ணுடைய நகையை பறிப்பதற்கு கேட்கறது தான் உரிமை இருக்கிறதே தவிர பறிப்பதற்கு என்ன செய்யக்கூடாது, கண்டிப்பா உரிமை கிடையாது. அதே புரியுது. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எவ்வளவு தான தர்மங்கள் செய்யறோம், எவ்வளவு சதக்காக்கள் செய்யறோம், யாருக்கெல்லாமோ என்னமெல்லாமோ கொடுக்கிறோம். மற்றவங்களுக்கு கொடுக்கிற சதக்காவை விட, செலவு செய்வதை விட, மற்றவங்களுக்கு செலவு செய்வதை விட தன்னுடைய குடும்பத்துக்கு, மனைவி மக்களுக்கு, தன்னுடைய பெற்றவங்களுக்கு, தன்னுடைய அண்ணன் தம்பிக்கு, அக்கா தங்கச்சிக்கு, இவங்களுக்கு செலவு செய்வதுதான் சிறந்தது. சிறந்ததுன்னா எப்படி சிறந்தது? அதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அஸ்ஸதகத்து அலல் மிஸ்கீனி சதகத்து. நீங்க ஏதாவது ஒரு ஏழைக்கு, ஒரு மிஸ்கீனுக்கு தர்மம் பண்றீங்க, ஒரு ஹெல்ப் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு நன்மை, சதக்காவுடைய நன்மை மட்டும் கிடைக்கும், தர்மம் செஞ்ச நன்மை மட்டும் கிடைக்கும். ஆனா வஹிய அலா திர்ரஹிமி, அதே உங்க சொந்த பந்தங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்றீங்க, அது அவசியமான, இப்போ மனைவி, மக்கள், பெத்தவங்க, இதெல்லாம் வாஜிப், கண்டிப்பா செலவு செய்ய வேண்டிய கடமை உள்ளவங்க. அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, மாமா மச்சான், இவங்களுக்கு எல்லாம் முஸ்தஹப், நல்லது, செலவு செய்யறது சிறப்பு. இப்படி உன்னுடைய சொந்த பந்தங்களுக்கு செலவு செய்தால் சிந்தானி, இதுல 2 விதமான கூலிகள் உண்டு. ஒண்ணு சதக்கத்துன், நீ செஞ்ச தர்மம், நீ செஞ்ச சதக்கா, அதுக்கு ஒரு தர்மம். வஸ்ஸிலத்துன், இந்த தர்மத்தின் மூலமாக நீ அந்த உறவுகளை அரவணைப்பது, உறவுகளை சேர்ந்து வாழ்வது, இது ஒரு தர்மம். இப்ப இந்த 2 நன்மை உறவுகளுக்கு செலவு செய்யறதுனால, அண்ணன் தம்பிகளுக்கு, அக்கா தங்கச்சிக்கும் செலவு செய்யறதுனால உனக்கு கிடைக்கும் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார். ஒரு நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள்லாம் கூடி இருக்கக்கூடிய ஒரு சபை. ஃபஅஷ்ரஃப அலைஹிம் ரஜுலுன் ஃபஅஜபஹு ஷபாபுஹு வ குவத்து. அப்ப அந்த வழியாக ஒரு
இளைஞர் கடந்து போறார். அவருடைய இளமையும் அவருடைய உறுதியான உடல் வாகும் இருக்கக்கூடிய சஹாபாக்களுக்கும் ரசூலுல்லாவுக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்துது. கட்டுமஸ்தான உடம்பு, அப்படிலாம் இல்லாம ரொம்ப ஜிம்பாடி, ஆமா எல்லாம் வச்சு ரொம்ப ஸ்ட்ராங்கான உடம்பு, நல்ல துடிப்பான இளைஞர் அப்படியே கிராஸ் பண்ணி போறார். ஃபகாலு லவ் அன்ன ஹாதா ஜஅல ஷபாபஹு வ குவத்தஹு ஃபீ ஸபீலில்லாஹ் ஃபஸமிஅ பிதாலிக நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அங்குள்ள சஹாபாக்கள் பேசுகிறாங்க, இவனுக்கு அல்லாஹ் எவ்வளோ உடல் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கான், எவ்வளவு தெம்பா இருக்கிறான் பையன், எவ்வளவு நல்லா இருக்கிறான், இவனுடைய இந்த குவத்தை, இவனுடைய சக்திய அல்லாஹ்வுடைய பாதையில செலவு பண்ணா, அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செஞ்சிருந்தா இவனுக்கு எவ்வளவு கூலி கிடைக்குமோ அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. அவ மாஃபி சபீலில்லாஹ் இல்லா குல்லு மன் காத்தல அவ் கஸா அவ் மன் சஆ அலா நஃப்ஸிஹி லயஃபுவ ஃபஹுவ ஃபீ சபீலில்லாஹ் வ மன் சஆ அலா வாலிதைஹி லயஃபஹுமா ஃபஹுவ ஃபீ சபீல். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க ஃபீ சபீலில்லாஹ் அல்லாஹ்வுடைய பாதையில, அல்லாஹ்வுடைய பாதையிலங்கறீங்களே, அல்லாஹ்வுடைய பாதைனா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அல்லாஹ்வுடைய பாதையில அப்படிங்கிறது வெறுமனே போருக்கு போய் வாள் எடுத்து வெட்டி அது மட்டும்தான் அல்லாஹ்வுடைய பாதையா? இல்ல. ஒருத்தன் தன்னுடைய பெற்றோர்களுக்காக, அவர்கள் இஃபத்தாக, அவங்க யார்ட்டையும் போய் கையேந்த கூடாதுன்றதுக்காக, அவங்க இஃபத்தாக பேணுதலாக வாழ்வதற்கு ஒருவன் சம்பாதிக்கிறான், பெற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்காக சம்பாதிக்கிறான், ஃபஹுவ ஃபீ ஸபீலில்லாஹ், அவன் அல்லாஹ்வுடைய பாதையில தான் இருக்கிறான். வமன் ஸஆ அலா இயாலிஹி லயஃபஹும் ஃபஹுவ ஃபீ ஸபீலில்லாஹ், தன்னுடைய மனைவி மக்கள் யார்ட்டையும் போய் கையேந்த கூடாதுங்கிறதுக்காக இவன் போய் சம்பாதிக்கிறான், கஷ்டப்படுறான், அவனும் ஃபீ ஸபீலில்லாஹ் அல்லாஹ்வுடைய பாதையில தான் இருக்கான். வமன் ஸஆ முகாத்திரன் ஃபஹுவ ஃபீ ஸபீலி ஷைத்தான், யாரு இன்னும் அதிகமா வேணுங்கிறதுக்காக சம்பாதிக்கிறானோ அவன் அல்லாஹ் ஷைத்தானுடைய பாதையில இருக்கிறான். அது அல்லாம தன்னுடைய உடல் ஆரோக்கியத்தை, தன்னுடைய கஷ்டத்தை தன்னுடைய பெற்றவங்களுக்கு செலவு பண்றதுக்காக, தன்னுடைய குடும்பத்துக்கு செலவு பண்றதுக்காக ஒருத்த சிரமப்பட்டு சம்பாதிக்கிறான்னு சொன்னா ஃபஹுவ ஃபீ ஸபீலில்லாஹ், அதுக்கு பேரும் ஃபீ ஸபீலில்லாஹ் தான், அவனும் அல்லாஹ்வுடைய பாதையில தான் இருக்கான், அவன் செய்யறதும் சரிதான் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. திர்மிதியுடைய 1966வது ஹதீஸ்ல சௌபான் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, ஃபதுலு தீனாரி தீனாருன் யுன்ஃபிகுஹு அர்-ரஜுலு அலா இயாலிஹி, நம்ம செலவு செய்யக்கூடிய செலவுகளிலே உயர்தரமான சிறந்த செலவு என்னன்னு சொன்னா ஒருவன் தன்னுடைய குடும்பத்துக்காக செய்கிற செலவு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம செய்யக்கூடிய செலவுகளிலேயே உயர்தரமான செலவு என்ன அப்படின்னா நம்ம யாருக்காக செய்கிற செலவு? நம்முடைய குடும்பத்துக்காக செய்கிற செலவு, நண்பர்களுக்காக அல்ல. ஆமா, ஃப்ரெண்ட்ஸோட போனா மட்டும் பெரிய ஹோட்டலு, எவ்வளவு செலவாகுதுன்னு தெரியாது, இஷ்டத்துக்கு செலவு பண்றது. ஆனா பொண்டாட்டி பிள்ளைங்களை கூட்டு போய் ஹோட்டலுக்கு போய் நல்ல சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு புள்ள கேட்டாலோ, அல்லது மனைவியே கூட ஆசைப்பட்டு, நீ செய்யற மாதிரிலாம் அங்க இருக்காது, கூட்டு போக கூடாதுங்கிறதுக்காக என்ன சொல்றது, நீ செய்த டேஸ்ட் எல்லாம் கடையில வரமாட்டேங்க, நல்லாவே இருக்க மாட்டேங்காங்க, சும்மா பேருக்கு அவனுக்கு கூப்பிடுறாங்கன்னு நானும் போறேன்னு தவிர உன் கைப்பக்குவமே கைப்பக்குவம் தான், வளையல் கையில செய்யற தர அந்த டேஸ்டே தனி அப்படின்னு சொல்லி கூட்டு இல்ல, ஆசைப்படுறத வாங்கி கொடுக்கறது, ஆசைப்படுறத செய்யறது. நம்ம நம்முடைய மனைவி மக்களுக்காக, நம்ம பெற்றோர்களுக்காக, நம்முடைய உறவுகளுக்காக செய்யக்கூடிய செலவு இருக்குல்ல, அந்த செலவு தான் நாம செய்யக்கூடிய செலவுகளிலேயே உயர்தரமான செலவு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஒரு ஹதீஸ்ல ஒரு சஹாபி வந்து கேட்கிறார், யார்? அனஸ் பின் மாலிக் அவங்களே கேட்கிறாங்க. ஃபகுல்து, நான் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டேன், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கலாவு ஹாஜத்தில் முஸ்லிமி அஹப்பு இலைக்க அம் மிஅத்த ரகஅத்தன் ததவ்வுஅன். யா ரசூலல்லாஹ், ஒருத்தர் கஷ்டப்படுறாரு, கஷ்டப்படுறவருக்கு ஹெல்ப் பண்றது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா, அல்லது ஒரு 100 ரகாஅத் நஃபீல் தொழுகிறது உங்களுக்கு பிடிக்குமா? இதுல நான் எது பெஸ்ட்? ஒரு 100 ரகாஅத் நஃபீல் தொழவா, அல்லது யாராவது ஒருவங்க கஷ்டப்படுறாங்க, கஷ்டப்படுறவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணவா? இந்த ரெண்டுல உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டேன். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, கல்லாஹு ஹாஜத்தில் முஸ்லிமி அஹப்பு இலைய, எனக்கு 100 ரக்காத்து தொழுவதை விட
அந்த கஷ்டப்பட்டவனுக்கு உதவி செஞ்சீங்கல்ல, உதவி செய்றீங்கல்ல, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாங்க. தரக்கு லுக்குமத்தின் மினல் ஹராம் அஹப்பு இலைக்க அம் அல்ஃப ரகஅத்தின் ததவ்வுஆ. யா ரசூலல்லாஹ், நான் 1000 ரக்காத்துகள் தொழுவது சிறப்பானதா, உங்களுக்கு பிடித்தமானதா, அல்லது ஹராமான ஒரு கபல உணவை தவிர்த்து கொள்வது உங்களுக்கு பிடிக்குமா? என்ன செய்யணும்? 1000 ரக்காத் தொழுவேன், ஆனா ஹராமான தீனி தின்ப, அது பெஸ்டா, அல்லது ஹராமானதை நான் தவிர்த்துக்கிறேன் ஆனா 1000 ரக்காத்துல தொழுவில்லை, எது உங்களுக்கு பிடிக்கும்? ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, தர்க்கு லுக்குமத்தின் மினல் ஹராம், ஹராத்திலிருந்து ஒரு கவல உணவை நீ விடுறல்ல, அதான் சிறந்தது. எதை விட? 1000 ரக்காத்து தொழுவதை விட இதுதான் எனக்கு பிடிக்கும். மறுபடியும் கேட்டார், தர்க்குல் ஹீபத்தி அஹப்பு இலைக்க அம் அல்ஃப ரகஅத்தின் ததவ்வுஆ. யா ரசூலல்லாஹ், 1000 ரக்காத்து நான் தொழுவது உங்களுக்கு பிடிக்குமா, அல்லது அடுத்தவனை பத்தி புறம் பேசாம இருக்கிறது உங்களுக்கு பிடிக்குமா? ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நீ 1000 ரக்காத்து தொழுவதை விட அடுத்தவனை பத்தி பேசாம இருக்கிறது தான் எனக்கு பிடிக்கும். நீ 1000 ரக்காத் தொழுது அவனை பத்தி பேசி இந்த தொழுகையெல்லாம் வீணா போறதுக்கு 1000 ரக்காத் நஃபில் தொழுகிறத விட எது பெஸ்ட்? நீ அடுத்தவனை பத்தி புறம் பேசாமல் இருப்பது பெஸ்ட். இப்படியே நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொன்னா அவர் கேட்டுக்கிட்டே வர்றார். கலாவு ஹாஜத்தில் அருமிலத்தி அஹப்பு இலைக்க அம் அஷரத்தி ஆலாஃபி ரகாத்தின் ததவ்வுஆ. 1,00,000 ரக்காத்தை நான் தொழுகிறது சிறப்பா, உங்களுக்கு பிடிக்குமா, அல்லது ஒரு விதவை பெண்மணிக்கு அவங்களுடைய ஹாஜத்தை, அவங்களுடைய தேவையை நிறைவேற்றி கேட்பது பிடிக்குமா? ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, 1,00,000 ரக்காத்து தொழுகிறதை விட ஒரு விதவை பெண்மணிக்கு உதவி செய்யறது தான் பிடிக்கும். அப்புறம் கேட்கிறார், அந்நஃபக்கத்து அலல் இயாலி அஹப்பு இலைக்க அமின் நஃபக்கத்து ஃபீ ஸபீலில்லாஹ். அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்யறது ரொம்ப பிடிக்குமா, அல்லது குடும்பத்துக்கு செலவு செய்யறது ரொம்ப பிடிக்குமா கேட்டார். முதல்லையாவது பரவாயில்ல, 100 ரக்காத்து 1000 ரக்காத்து 1,00,000 ரக்காத்து இஷ்டத்துக்கு ரக்காத்தா போச்சு. இப்ப ரக்காத்தை பத்தி அவர் கேட்கல. இப்ப அவர் கேட்கறது என்னன்னா, குடும்பத்துக்கு செலவு செய்யறது பெஸ்டா, அல்லது வெளியில மார்க்க ஃபீ ஸபீலில்லாஹ் பள்ளிவாசலுக்காக மதரசாவுக்காக கஷ்டப்படும் இது பெஸ்டா, அல்லது என் குடும்பத்துக்கு செலவு செய்யறது ரொம்ப பிடிக்குமா? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, திர்ஹம், ஒரு திர்ஹம், யுன்ஃபிகுஹு ரஜுலு அலல் இயால், ஒரு மனிதன் தன்னுடைய குடும்பத்துக்காக செலவு செய்கிற ஒரு திர்ஹம் அஹப்பு இலைய மின் அல்ஃபி தீனாரின் யுன்ஃபிகுஹு ஃபீ ஸபீலில்லாஹ். அல்லாஹ்வுடைய பாதையில் 1000 திர்ஹங்களை செலவு செய்வதை விட தன்னுடைய குடும்பத்துக்காக ஒரு திர்ஹம் செலவு செய்வதே சிறப்பானது, அது எனக்கு பிடித்தமானது என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அவ்வளவு உயர்வு, அவ்வளவு சிறப்பு எதுக்கு இருக்கு? பொண்டாட்டி பிள்ளைக்கு செலவு செய்யறதுல இருக்கு. ரொம்ப யோசிக்க கூடாது மனைவி மக்களுக்கு. அதுலயும் பிள்ளைங்களுக்கு செலவு செய்யறதாவது சில சமயத்துல சில அத்தா மாதிரி ரொம்ப மனசு விசால மனசோட நடந்துக்குவாங்க. மனைவிக்கு செலவு செய்யும் போது அந்த விசால மனசு வராது, பிள்ளைக்கு செய்யற விசால மனசு. எப்ப நம்ம அத்தாவுடைய கஷ்டம் நமக்கு தெரியுதுன்னா, நமக்கு ஒரு புள்ள நாம அந்த பிள்ளைக்காக சிரமப்படும் போது, கஷ்டப்படும் போதுதான் நம்ம அத்தா எவ்வளவு சிரமப்பட்டிருப்பார், நம்ம அத்தா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார் என்பதை நம்மளால என்ன செய்ய முடியுது? உணர முடியுது. நம்ம அம்மா எவ்வளவு சிரமப்பட்டிருப்பாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. அப்ப அவங்களுடைய கடைசி காலத்துல, அவங்களுடைய முதிர்ந்த வயதுல, அவங்க சிரமப்படுகிற காலத்துல நாம அவங்களுக்காக செய்கிற செலவுதான் சிறப்பானதே தவிர, ஊருக்கெல்லாம் செலவு செய்யறதை விட, மற்றவைகளுக்கெல்லாம் செலவு செய்யறதை விட முதல்ல அத்தாவையும் அம்மாவையும் கவனிக்கும். யாருக்கோ போய் வீடு கட்டி கொடுக்கறது இல்ல, அத்தாவும் அப்பாவும் நல்லபடியா இருக்கிறதுக்கு ஒரு நல்ல இடத்தை தேர்ந்தெடுத்து, ஒரு நல்ல இடத்துல வாடகைக்கோ நம்மளால முடிஞ்ச சொந்த பில்டிங்கோ ஏதோ ஒண்ணு அத்தாவும் அம்மாவும் சந்தோஷமா இருக்கும். கூட வச்சுக்கிறது தான் முறை. இப்ப எங்க நாமளே நினைச்சாலும் கூட வைக்க முடியறது இல்ல, கூட இருக்கிறது விட மாட்டேங்குது. அப்புறம் கூட இருக்க விட மாட்டேங்குதுன்னா, அப்ப அத்தா அம்மாவை நல்ல இடத்துல, நாம ரொம்ப ஹை குவாலிட்டியான ஒரு இடத்துல தங்கி இருக்கோம், நமக்கு உண்டான எல்லா வசதி வாய்ப்புகளும் கரெக்டா நமக்கு சேருது. ஆனா அத்தாவோ அம்மாவோ தனியா இருக்கிறாங்க, அவங்க தனிப்பட்ட முறையில சிரமப்படுறாங்க அப்படின்னா அது முறையல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் நான் ஏற்கனவே பல முறை சொல்லி காட்டியிருக்கேன். ஒரு சஹாபி தன்னுடைய கடைசி நேரத்துல கலிமா வராம கஷ்டப்படுறாரு. அவருடைய மனைவி ரசூலுல்லாஹ்வுக்கு ஆள் அனுப்புறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட கேள்வி ஒண்ணுதான், அவருக்கு பெத்தவங்க இருக்காங்களா அப்படின்னு தான் கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அத்தா இல்ல அம்மா இருக்காங்கன்னு சொன்னாங்க. அம்மா எங்க இருக்காங்கன்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அம்மா தனியா வாழுது, இவர் பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் தனியா இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க சொல்லப்பட்டுச்சு.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அம்மாவை கூப்பிட்டு விட்டாங்க. அந்த அம்மா வந்துச்சு. அந்த அம்மாட்ட கேட்டாங்க, உங்க பையன் எப்படி? எந்த தாயும் தான் பிள்ளைய ரொம்ப பெருசா பேசணும்னு நினைப்பா, தான் பிள்ளை அசிங்கப்படக்கூடாதுன்னு நினைப்பா. அதனால அந்த அம்மாவும் சொல்லுச்சு, என் பையன் பயங்கரமான வணக்கசாலி, எல்லா தொழுகையும் நஃபைலு சுன்னத்து எல்லாம் தொழுவான், பயங்கரமான கொடை வள்ளல், ஆடி வழங்குவார், ஊருக்கே கொடுப்பான், அதிகமா ஹஜ்ஜி செஞ்சிருக்கான், அதிகமான உம்ராக்கள் அப்படின்னு அடிச்சு விட்டுச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நான் அதை பத்தி எல்லாம் கேட்கல, உங்கள்கிட்ட அவரு எப்படி நடந்துக்கிறாருன்னு கேட்டேன் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. கல்யாணம் முடிகிற வரைக்கும் நல்லா தான் இருந்தான், கல்யாணம் முடிஞ்ச பின்னாடி தான் வேற மாதிரி ஆயிட்டான், என்னை கண்டுக்க மாட்டேங்கிறான், நான் தனியா கிடக்குறேன், பேர பிள்ளைங்களை பார்த்து சந்தோஷமா இருக்கிற சந்தோஷம் எனக்கு கிடைக்கல, எல்லாத்தோட சேர்ந்து இருக்கிற சந்தோஷங்கள் எனக்கு கிடைக்கல, நான் தனியா கிடக்குறேன், சிரமப்படுறேன், கஷ்டப்படுறேன் அப்படிங்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சரி சரி உன் பையன் தானே, நீ பெத்த புள்ள தானே, மன்னிச்சிரு அப்படின்னா. அதெல்லாம் மன்னிக்க முடியாது, நீங்க ஈஸியா சொல்லுவீங்க மன்னிச்சிரு அப்படின்னு, படுற எனக்கு தான் தெரியும் கஷ்டம் அப்படின்னு சொல்லிச்சு. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவரை கொண்டு போய் உயிரோட போட்டு நெருப்ப மூட்டி அதுல தூக்கி போட்டுருங்கன்னு நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த வார்த்தையை கேட்டவொன்னு அந்த தாய் கதர்னா, ஐயோ என் பிள்ளைய தூக்கி போட்டுறாதீங்க, நீ மன்னிக்கலன்னா நாளைக்கு அல்லாஹ் அதைத்தான் செய்ய போறான், நீ மன்னிச்சாதான் அவருக்கு உண்டான சொர்க்கம் வாஜிபாகும். ஒரு சஹாபி. உடனே அந்த தாய் சொன்னா, அப்படித்தான் நடக்கும்னா நான் அவரை மன்னிக்கிறேன். அதுக்கு பிறகுதான் அவருடைய வாயில லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா வந்தது. அதுக்கு பிறகு அவர் வஃபாத்தானார்னு ஹதீஸ். அப்ப ஒரு தாயினுடைய கோபம், பெற்றவங்களுடைய கோபம், நாம சந்தோஷமா இருந்து நாம நிம்மதியா இருந்து நம்மளை பெற்றவங்களை சிரமப்படுத்தினா, நம்ம பெற்றவங்களை கஷ்டப்படுத்தினா, அவங்களுடைய ஒவ்வொரு மன குமுறல்களும் இருக்குல்ல, அல்லாஹ் பாதுகாக்கணும், நம்மளுடைய வாழ்க்கையை சிறக்க விடாது, சிறப்பாக அமையாது. ஒவ்வொரு பிள்ளையும் என்ன நினைக்கணும், பெற்றவங்களை விட்டுறக்கூடாதுன்னு நினைக்கணும். ஒவ்வொரு பெற்றவங்களும் என்ன நினைக்கணும், பரவாயில்ல நம்ம பிள்ளையாவது நல்லா இருக்கட்டும்னு நினைக்கணும். பெற்றவங்க என்ன நினைக்கணும், நான் கஷ்டப்படுற கயிறு, என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, கடைசி காலம் இங்கனையோ எப்படியோ இருந்து என் வாழ்க்கை கழிஞ்சிரும், பாவம் அவன் வாழ்க்கையில எதுவும் சிரமம் வந்துடக்கூடாது, அவன் எதுவும் கஷ்டப்படக்கூடாது, அவன் சொல்ல பேச்சு கேட்டுட்டு நடக்கிறான், நடந்துட்டு போறான், அவனாவது நல்லா இருக்கட்டும்னு அத்தா நினைக்கணும். அத்தாவும் அம்மா என்ன செஞ்சிடக்கூடாது, பதுவா செஞ்சிடக்கூடாது, மனசு விரும்பிடக்கூடாது. மனசு கஷ்டப்பட்டா, மனசு விரும்புனா அது யாரை பாதிக்கும், பெத்தவங்களை பாதிக்கும். அதனால நம்ம ஊருக்கெல்லாம் செய்யறது அல்ல பெருசு, நம்ம யாருக்கெல்லாமோ அள்ளி கொடுக்கறது அல்ல பெருசு, நாம நம்ம உரியவர்களுக்கு வாஜிபு, அத்தாவுக்கும் அம்மாவுக்கும் கொடுப்பது கடமை. அதை முடிச்ச பின்னாடி எக்ஸ்ட்ரா இருந்தாதான் ஃபீஸபிலில்லாஹ், அல்லாஹ்வுடைய இப்ப பள்ளிவாசலுக்கு மதரசாக எதா இருந்தாலும் சரி, முதல்ல அத்தாவையும் அம்மாவையும் கவனிக்கிறது தான் ஃபர்ஸ்ட், தன்னுடைய மனைவியையும் பிள்ளைகளையும் கவனிக்கிறது தான் முதல் கடமை. அது முடிஞ்ச பிறகு அடுத்த கடமையாக அண்ணன் தம்பிகள் உறவுகள் பார்க்கணும். நம்ம உறவு, நம்ம அண்ணன் தம்பி எந்த அளவுக்கு நான் ஜக்காத்தை கொடுக்குறோமே, ஜக்காத்தை கூட ஒருத்தர் அண்ணன் இருக்காரு, அண்ணன் நல்ல வசதியா இருக்காரு, அவர்கிட்ட ஜக்காத் காசு இருக்கு, தம்பி ரொம்ப கஷ்டப்படுறான், அவன்கிட்ட ஜக்காத் வாங்குறதுக்கு தகுதி உள்ளவன், ஒரு வருஷ காலம் 50,000 ரூபாய் அவன்கிட்ட சேவிங்ல இல்ல அப்படின்னா, அண்ணன் தம்பிக்கு கொடுக்கறது தான் சிறப்பு, ஊருக்கெல்லாம் கொடுக்கறது இல்ல. சில பேர் சேலையா அடுக்கி வச்சு கொடுப்பாங்க ஜகாத்துகளை, எல்லாத்துக்கும் 150 சேலை பரிமாறப்பட்டது, 1000 சேலைகள் கொடுக்கப்பட்டது அப்படின்னு இருக்கும். ஆனா அவங்க தம்பி லுங்கிக்கு வழி இல்லாம இருப்பாரு, பாவம். அப்ப அது அல்ல நம்ம நினைக்கிற விஷயம், ஊருக்கெல்லாம் செய்யணும். அதுக்காக நீங்க நாளையில இருந்து இப்படி முடிவெடுத்துறாதீங்க, நல்லதா போச்சு இனி எல்எம்டி பள்ளிக்கு ஒண்ணும் தேவையில்லை, எல்லாம் நம்ம குடும்பத்திலேயே வேலையை முடிச்சிருவோம், பொண்டாட்டிக்கு எவ்வளோ, பிள்ளைக்கு எவ்வளோ, அண்ணனுக்கு எவ்வளோ, தம்பிக்கு எவ்வளோ, அக்காக்கு எவ்வளோ, இதோட முடிச்சிடும்னு நினைக்க கூடாது. அதான் நாளைக்கு நம்மள வந்து காப்பாத்தும் கொஞ்சம் கொடுக்கறது. அதனால அதையும் செய்யணும். இது ரெண்டு கண்ணு மாதிரி, எந்த கண்ணு வேணும்னா எதை போய் குத்துவோம், 2 கண்ணு தான் வேணும். உறவுகளுக்கும் செய்யணும், அல்லாஹ்வுடைய பாதையில் நம்ம செய்யணும். உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் என்பதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிர்ருல் வாலிதைனி அஹப்பு இலைக்க அம் இபாதத்து அல்ஃபி ஸனா, ரசூலுல்லாஹ் அந்த கேள்வியினுடைய தொடர்ல அவர் கேட்கிறார், நான் 1000 வருடங்கள், முதல்ல கேட்டது எல்லாமே 100 ரக்காத் 1000 ரக்காத், இப்ப கேட்கிறாரு, நான் 1000 வருடங்கள் நின்று தொழுவது சிறந்ததா அல்லது எங்க அத்தாவுக்கும் அம்மாவுக்கும் நல்ல பிள்ளையா இருக்கிறது சிறந்ததா என்று கேட்கிறார். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபபிர்ருல் வாலிதைனி அஹப்பு இலைய மின் இபாதத்தி அல்ஃப ஸனா. அவர் கேட்டது 1000 வருஷம் வருது, ஸல்லல்லாஹு சொன்னது 1,00,000 வருஷம் நீ தொழுதுகிட்டே இருந்தாலும் அத்தாவை அம்மாவை கவனிக்கலன்னா அது பாவம் தான். 1,00,000 வருஷம் நீ தொழுகிறதை விட
உங்க அத்தாவையும் அம்மாவையும் நல்லபடியா நீ பார்த்துக்கிறது தான் எனக்கு சிறந்தது, எனக்கு பிடிக்கும் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். அவ்வளவு புனிதமானது, அவ்வளவு உயர்வான விஷயம் நம்முடைய குடும்பங்களை கவனிப்பது. ஸல்லல்லாஹு சொன்னார், சொர்க்கத்தில் ஒரு அறை இருக்கிறது, ஒரு மாளிகை இருக்கிறது. அந்த மாளிகை ஒரு கண்ணாடி மாளிகை, உள்ளேந்து வெளியே தெரியும், வெளியேந்து உள்ள தெரியும். கீழே வமன் சுக்கானுகா யார சொல்லலாம், அது யாருக்கு சொந்தமானதுன்னு சஹாபிகள் கேட்டாங்க. அல்லதீன யுத்தீமுன தஆம் வ யதீமுனல் கலாம் வ யுதீமுன ஸியாம் வ யஃஷூன ஸலாம் வ யஸுல்லூன பில்லைலி வன்னாசு நியாம். 5 விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். அடுத்தவர்களுக்கு உணவளிக்கக்கூடிய பழக்கம் உள்ளவர். வ யுதீமுனல் கலாம், நல்ல பேச்சு, கெட்ட கெட்ட பேச்செல்லாம் வாயில வராது, நல்ல பேச்சு பேசக்கூடிய வளமை உள்ளவர். யுதீமுன ஸியாம், தொடர்படியாக நோன்பு வைக்கக்கூடியவர், நோன்பு வைக்கும் பழக்கம் உள்ளவர். யஃஷூன ஸலாம், அதிகமாக சலாம் சொல்லக்கூடியவர். மக்கள் எல்லாம் தூங்கும் போது இரவில் தொழக்கூடியது. இந்த 5 குணம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களுக்கு தான் இந்த சொர்க்கம் சொந்தம் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே சஹாபிகள் சொன்னாங்களா, யா ரசூலல்லாஹ் இன்ன ஹாஉலாஇ அஹ்லுன் லிதாலிக் வ மை யுதீகு தாலிக். இதெல்லாம் யாரால முடியும்? இப்பெல்லாம் இருக்கும் 5, இந்த 5 படியும் இருப்பதற்கெல்லாம் முடியுமா, சாத்தியமா அப்படின்னு கேட்டாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, ஃபமன் கால சுப்ஹானல்லாஹ் ஃபகத் அதாபல் கலாம். எப்பவுமே நல்ல பேச்சு பேசணுங்கிறது தான் நிபந்தனை. ஆனா நீங்க இப்படி செய்யுங்க, அதிகமா தஸ்பீஹாத்துகள் ஓதுங்க, சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர்னு தஸ்பீஹ் செய்யுங்க. இந்த தஸ்பீஹ் செய்வதுதான் அதாபல் கலாம், நல்ல பேச்சு பேசுவது என்ற இடத்துல இருக்கும். ஒமன் அத்தஅம அஹ்லிஹி ஃபகத் அத்தஅம தஆம். யார் தன்னுடைய குடும்பத்துக்கு நல்ல முறையில் உணவளிக்கிறாரோ அவர் எல்லோருக்கும் உணவளித்தவரை போல. அந்த நன்மை எதுல கிடைச்சிரும்? குடும்பத்துக்கு செலவு செஞ்சு குடும்பத்துக்கு உணவளிச்சா அந்த நன்மை கிடைச்சிரும். ஒமன் சாம ரமலான் ஃபகத் அதாம ஸலாம். யார் ரமலான் முழுவதும் சரியாக நோன்பு வைக்கிறாரோ அவர் காலமெல்லாம் நோன்பு வச்ச நன்மை கிடைச்சிரும். ஒமன் லக்கிய அகாஹு ஃபஸல்லிம் அலைஹி ஃபகத் அஃஷ ஸலாம். யார் ஒருவர் தன்னுடைய சகோதரனை சந்திக்கும் போது அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுவாரோ அவர் அஃஷு ஸலாம், சலாமை பரப்பியவர் என்கிற லிஸ்ட்ல வந்துருவார். ஒமன் சல்லல் இஷா அல் ஆஹிரா வல் ஃபஜர். யார் இஷாவுடைய தொழுகையையும் ஃபஜ்ருடைய தொழுகையும் தொழுவாரோ ஃபகத் ஸல்லா பில்லைல் வன்னாசு நியாம். அவர் இரவெல்லாம் தொழுத தொழுகையில் சேர்ந்து விடுவார். இது முடியாத உங்களால அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார். இது முடியாதா? இது முடியும் தானே? இந்த 5 விஷயம் சாதாரண விஷயம் தானே? இந்த 5 செய்யுங்க, இன்ஷா அல்லாஹ் அந்த கண்ணாடி சொர்க்கம் உங்களுக்கு சொந்தமானது என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இதர் ரஜுல் இதா சகா இம்ரஅத்தஹு மினல் மாஇ அஜ். ஒரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு சொல்றாங்க, தன்னுடைய மனைவிக்கு 1 மிடர் தண்ணீர் கொடுப்பதுக்கு கூட அல்லாஹ்விடத்தில் கூலி உண்டு. கடமைதான், கடமையத்தான் செய்யறோம், நம்ம தான் கொடுக்கணும், நம்ம தான் கொடுத்தாகணும். ஆனா அதுக்கும் அல்லாஹ் என்ன செய்வான்? அஜர் தருவான், அதுக்கும் அல்லாஹ் கூலி தருவான் என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. எனவே நாம் ஊருக்கு செய்வது, மற்றவர்களுக்கு செய்வது எந்த அளவுக்கு அவசியமோ முக்கியமோ அதை விட பன்மடங்கு முக்கியமானது குடும்பத்தை கவனிப்பது, உறவுகளுக்கு செய்வது, நம்முடைய உறவுகளை பேணி வாழ்வது. சொந்த பந்தங்கள் எல்லாமே நல்ல வசதியா இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் தூரத்து சொந்தத்தை அணுகிறது. ஏன்னா அதான் முறை, மெத்தடு. அவர்களும் அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியா இருக்கிறாங்க போது அடுத்ததாக மற்ற விஷயங்களை நம்ம கவனிப்பது. எனவே அதிகமான செலவினங்கள் இந்த ரமலானுடைய புனிதமான மாதங்களையும் வீண் செலவு இல்லாமல் தேவையான அவசியமான செலவுகளை மனைவி மக்களுக்கு, குடும்பங்களுக்கும் தாராளமாக செலவு செய்ய வேண்டும். அந்த செலவு நிச்சயம் நமக்கு அல்லாஹ்வுடைய அன்பையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பையும் பெற்றுத்தரும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா புனிதமான இந்த ரமலானில் நம்முடைய உறவுகளுக்கும் எல்லோருக்கும் அதிகம் தான தர்மங்கள் செய்து நல்லருளை பெற்ற நல்லவர்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்தல் புரிவானாக. ஆமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா மௌலானா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ரப்பனா ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا
وتخشعنا وتضرعنا وتمم تقصير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. رب ارحمهما كما ربياني صغيرا. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله.